சம்மந்தமே இல்லாமல் 2023 வந்து இந்த பிஎம்சின்னு ஒன்று வருது, அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்களேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் பணம் தரமே. அது என்ன இருக்குது மெயினாக என்இபி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க, மும்மொழி கொள்கையை உள்ளே கொண்டு வரீங்க. இல்லை சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னா நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னாச்சு, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக நீங்கள் பிரித்து தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தான் ஆதங்கத்தோடு சொன்னாங்க. நான் கேட்கவே கூடாது, கேட்டாலே உடனே அப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குதா, வெக்கமா இல்லையா, உங்களுக்கு பொய் சொல்கிறீங்களா, பொய் ஃபஸ்ட்டு ஒரு பள்ளி கல்வித்துறை ஃபஸ்ட்டு பொய் சொல்ல முடியுமா? நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும். நான் பொய் சொன்ன அமைச்சரே பொய் சொல்கிறேன்னா அந்த அசிங்கம் வராது எங்களுக்கு. அங்கே ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக எங்களோட தரவுகளோட திருப்பி நான் சொல்கிறேன், பத்திரிகை நண்பர்களே, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு நீங்களே சொல்கிறீங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு பணம் வந்து எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எங்களுக்கு மாணவ செல்வங்களோட எதிர்காலம் தான் முக்கியம், தயவுசெய்து இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் நாங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பணம் தராமல் என்ன சொன்னீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே போய் சொல்கிறாரு, இன்னும் பணமே ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, அது மார்ச்சில் தானே நடக்கணுங்கிறீங்க. இப்போ அசான் 17/1/2025 வரைக்கும் என்னாச்சு, இந்த மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோங்கிறீங்க நீங்கள். ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்றா இருக்குது, அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வரலையா? நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் இங்கே. மாநில தலைவர் ஒரு தரவுகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஒரு டீமை வச்சுக்கோங்க. அந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்டாக நடக்குது. ஏற்கனவே என்ன பண்ணீங்க, இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிகள்லாம் வந்து தனியார் பள்ளி தத்தெடுக்க போகுதுன்னு சொல்லி பெருசாக அப்பயே நான் சொன்னேன், நான் தனியாக ஒரு டீம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணீங்க, விழுப்புரத்தில் ஏதோ 2 பிள்ளைங்க வெளியில் ஓடையில தண்ணி பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க. அந்த பசங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பாட்டு ஸ்கூலில் இருந்தாங்க, வெளியில் 2 அண்ணங்களை கூட்டிட்டு போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி பதிவு சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பதிவு போகிறீங்க. நீங்கள் இந்த 44 கோடி என்ன தான் பண்ண 44 கோடி என்ன பண்ணாரு, அன்பில் மகேஷ் விட்டுருங்க. ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று இருக்குல்லங்க, ஆர்டிஐ ஆக்ட்ல கூட தமிழக அரசாங்கம் 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. இது வரைக்கும் எங்கெங்க போயிருக்கு தயவுசெய்து அவரே பார்த்து உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம், எங்க நாங்கள் செய்யணும்னு சொல்லுங்க. செய்யாத இடத்தை செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசு என்னென்னலாம் தமிழகத்துக்கு எதிர்ப்பு போக்க செஞ்சுட்டு இருக்கோ அந்த போக்குக்கு நீங்கள் ஒத்து உதறதாகத்தான் இருக்கலே தவிர இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நான் தமிழக மாணவ இதை நான் கொண்டு வரேன் தெரியுமா இருங்க, நமக்குள்ள கொள்கை ரீதியாக எவ்வளோ வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எப்படி வேணா நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து கல்வி என்று வரும்போது டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னால் இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாமல் ஒரு நிதி நெருக்கடி செயற்கை நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இது காலங்களையா 2 நாளாக நாடாளுமன்றமே பத்திக்கிட்டே இந்த இஷ்யூனால நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. இது தமிழச்சி அக்கா எம்பி அவங்க பேசியிருக்காங்க. எல்லாமே இதை சொல்கிறாங்க. இன்னைக்கு இதை வலியுறுத்தி சொல்லும்போது எங்கள் பணத்தை மற்ற மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குறீங்கன்னு நாங்கள் வந்து அடியாக அடிச்சுக்கிறோமே, சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேங்க, மற்ற நம்ம அரசியல் நம்ம தேர்தல் பணம் பார்த்துறேன். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக சென்சிபிளாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரான்னு நீங்களே நீங்கள் கேளுங்க. நீங்கள் இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் இது வரைக்கும் பத்திரிகை உங்களுக்கு யாரையும் அக்யூஸ் பண்ணி நான் பேச மாட்டேன். நான் அக்யூஸ் பண்ணி அவசியம் இல்லை, என் தரவுகள் எனக்கு பேசும், என் தரவுகள் மூலமாக தான் எடுத்து சொல்லணும் நாங்கள் பார்க்குறேன். நான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விவாதமாக ஆரோக்கிய விவாதமாக அவர் வைக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கான தரவுகள் தர முடியும். இல்லை நீங்கள் தரவுகள் தப்பு இருக்குது, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, இது ஆக்சுவலி எங்கள் தரவே இல்லை, தரவு இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் ஒரு தரவு நாங்கள் வந்து அங்கேயிருந்து டேட்டா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சம்மந்தமே இல்லாமல் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு பணத்தை இப்போ நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க, போய் சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இங்கே பத்திரிகை நம்பர் உங்கள்கிட்ட நானும் கேட்குறேன், நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடம்பு நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுறீங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆப்ரேஷன் உடனே பண்ணுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இருந்தாலும் எங்களோட செகண்ட் ஒப்பீனியன் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கேட்டுன்னு வருவீங்களா? இதெல்லாம் நாங்கள் சரி என்ன பண்ணாங்க, எங்களிடம் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த பணத்தை தரோம் பிஎம்சி ஒத்துக்க சார், பிஎம்சி ஒத்துக்க முடியாது சார், நான் வேணா ஒரு கமிட்டி போட்டு என் கமிட்டி என்ன சொல்லுன்னு பார்க்குறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே மாநிலத்தில் கல்விக்கான நடைமுறை ஒன்று இருக்குது. அந்த நடைமுறைக்கு இது ஏற்றதை நாங்கள் பார்க்கணும். ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அந்த சார் தயவுசெய்து ஒத்துக்காதுங்க. பிஎம்சிங்கிற பேரில் மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க. பிஎம்சிங்கிற பேரில் வந்து பல்வேறு என்இபியை அப்படியே உள்ள கொண்டு வேணாம் சார், இல்லைங்க இது எங்கள் உகந்ததாக இல்லைங்க, நீங்கள் எப்போதும் கொடுக்க பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, ஒத்துக்கிட்டீங்க, ஐயோ அப்படிங்கிறீங்க. ஆனால் இன்னொன்று சொல்றாரு, ஏசர் அறிக்கை பற்றி என்ன தெரியும்? ஏசர் அறிக்கைங்கிறது என்ன சொல்ல வருது ஏதாச்சும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரதாம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 ஃபவுண்டேஷன் சேர்ந்து ஒரு கருத்து எடுக்கிறாங்க. அந்த 25 ஃபவுண்டேஷன் நான் பேரை சொன்னா கூட உங்களுக்கே அது தெரியாது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத் போன்றதுல யார் தெரியுமா இந்த சர்வே பண்றாங்க? அங்க இருக்கின்ற டயட், அங்க இருக்கின்ற கல்வித்துறை தான் இந்த சர்வே பண்ணுது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டு மட்டும் சம்பந்தமே கண்ணுக்கே தெரியாம யாருனே தெரியாம ஒருத்தர் பண்ண வச்சு அதை எப்படி எடுக்கிறாங்க? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களா, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களா, அங்கே திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அங்கே வந்து கருத்து எடுப்பாங்களா, ஸ்கூலுக்கு இவங்க போகவே மாட்டாங்களா? ஆனால் அந்த கருத்து அடிப்படையில் ஏசர் அறிக்கை ஒன்று, ஆளுநர் அறிக்கை ஒன்று, அண்ணாமலை அறிக்கை ஒன்று, இது சார்ந்து ஆளாளுக்கு ஒரு அறிக்கை. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, இந்த அன்பில் மகேஷ் போய் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, வெயிட் பண்ணி பாருங்க. அந்த அறிக்கையும் வரும்பொழுது எங்க பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க, நீங்க அங்கொன்று இங்கொன்றுமா எடுத்து நீங்க தரவு தரீங்களா? நாங்கள் 10 லட்சம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அந்த 10 லட்சம் பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்க எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மூலமாக உங்களுக்கான தரவுகள் வரும்பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களே ஒத்துக்குவீங்க. வெறும் என் வார்த்தையால் மட்டும் வரப்போறதில்லை, நாங்கள் கொடுக்குற டேட்டாஸ் மூலமாக நாங்கள் நிரூபிப்போம்.